இந்த மாலையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசுவதற்கு, ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நானும் உம்மை அதிக ஆழமாய் பிடித்து கொள்வதற்கு, அன்றைக்கு பேதுருவை பார்த்து கேட்டீரே, இவைகளிலும் அதிகமாய் என்னிடத்துல நீ அன்பாக இருக்கிறாயான்னு சொல்லி கேட்டாரே, அந்த ஒரு அர்ப்பணத்தை எனக்கு இந்த மாலையில் தரணும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்க இருக்கிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? செய்திக்கு முன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக ஆண்டவருடைய கரத்திலே நாம் விட்டு கொடுக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த மாலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு அமைதியான ஒரு மாலை வேளைக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை சுற்றிலும் இருக்கிற அத்தனை நிகழ்வுகளின் மத்தியிலேயும் உம்முடைய மெல்லிய சத்தம் இன்னொரு விசை எங்களோடு கூட இடைபடுவதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இறுக்கமான இதயத்தோடு, கல்லான இதயத்தோடு ஆண்டவரே, எதை குறித்தும் எங்களுக்குள்ளாக ஒரு விளைவை உண்டு பண்ணாதபடிக்கு தடை செய்கிற சத்துருவின் எல்லா காரியத்தையும் நாங்கள் இந்த நேரத்தில் தடை செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் உயர்த்தப்படுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று நான் ஒரு முறை கேள்விப்பட்டேன். 2 குடிகாரங்க காலையில் நல்லா குடிச்சிட்டாங்களாம். குடிச்சு அவங்களுக்குள்ள இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த மப்பு தலைக்கு ஏறிடுச்சு. அந்த போதை தலைக்கு ஏறின உடனே 2 பேரில் ஒருத்தன் சொன்னானா, டே நம்ம இருக்கிறது சேலத்தில் இருக்கிறோம் அப்படின்னானா. இன்னொருத்தன் சொன்னானா, இல்லை நம்ம சேலத்தில் இல்லை, நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னா பெங்களூரில் இருக்கிறோம் அப்படின்னானா. இது 2 பேருக்கு இடையில் இந்த வாக்குவாதம் ரொம்ப முத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தன் நான் சேலத்தில் இருக்கேன்னு சொல்ல, இன்னொருத்தன் நான் பெங்களூரில் இருக்கேன்னு சொல்ல. ஆக இவங்க போடுற இந்த சத்தத்தை பார்த்து அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்த ஏராளமான ஜனங்கள் அவங்கள வேடிக்கை பார்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு சின்ன சலசலப்பு உருவாகிருச்சு. இதை பார்த்துட்டே இருந்து அன்னைக்கு காலையில் தன்னுடைய பணிக்காக புறப்பட்டு போன ஒரு போலீஸ் ஆஃபீஸர், என்ன கூட்டவங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வண்டியை நிறுத்தினார். வண்டியை நிறுத்திட்டு ஸ்டாண்டை போட்டுட்டு அந்த கூட்டத்தில் நின்று 2 கலவரம் பண்ணிகிட்டு இருந்த அந்த 2 குடிகாரங்களையும் பார்த்து மேலே எங்கேயும் அப்படி அவங்கள முறைச்சி பார்த்துட்டு, அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த 2 குடிகாரங்களில் ஒருத்தன் சொன்னானா, சார் நீங்களே சொல்லுங்கள் சார், நம்ம சேலத்தில் தானே சார் இருக்கிறோம் அப்படின்னானா. உடனே அடுத்த குடிகாரன் சொன்னான்னா, சார் நம்ம பெங்களூரில் தானே சார் இருக்கிறோம் அப்படின்னானோ. இப்படி அவர்கிட்டே இப்படி பேச ஆரம்பிச்சோன்னா அவருக்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. என் ட்ரெஸ்ஸுக்கு, என்னுடைய உடம்பினுடைய சைஸுக்கு இதெல்லாம் பார்த்துட்டும் கூட இவனுக்கு என்கிட்டயே இப்படி விளையாட்டு காட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்டாரான், டே நான் யார் தெரிதா அப்படின்னு சொல்லி கேட்டாரான். இந்த 2 குடிகாரனுக்கு என்ன தெரியுமா சொன்னானுங்களா, டே மாப்பிள்ள, நமக்கு எங்கே இருக்கோன்னு தான் தெரில, ஐயாவுக்கு யாருன்னே தெரில, அவருக்கு யாருன்னு தெரிலன்னு நானும் கொஞ்சம் நல்லா சிரித்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம நிலைமை அப்படி தான் இருக்குல்ல, நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம யார் கையில் இருக்கிறோம், யார் பிள்ளையாக இருக்கிறோம், யாராக இருக்கிறோம், நிறைய நேரத்தில் நமக்கு தெரிய மாட்டுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே உட்கார்ந்துருக்குமானால், ஒருவேளை நான் யார், என்னுடைய வாழ்விலே நான் யாரை நோக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், யாருக்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்கிற ஒரு அடையாளம் தெரியாத நபராய் நான் உட்கார்ந்துருப்போமானா, இந்த மாலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவதற்காக இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இங்கிருந்து நீங்கள் போகும்போது ஆண்டவருடைய பிள்ளையாக நீங்கள் போகணுங்கிறதுக்காகத்தான் பல முயற்சிகளை இந்த கூட்டங்களில் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களிலும் அதிகமாய், இவைகளிலும் அதிகமாய், ஆங்கில வேதாகமும் மோர் தேன் தீஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுது. தமிழ் வேதாகமத்தில் இவர்களிலும் அதிகமாய்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரே, அதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம், எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்க இருக்கிறோம். 1988 வருஷம் பாம்பேயில் சாரதாசம் வித்யா மந்திர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலுக்கும் ஃபோர்ட் சென்ட் சேவியர்ஸ் ஸ்கூலுக்கும் இடையில் ஒரு கிரிக்கெட் மேட்ச். அது ஒரு பரபரப்பான ஒரு மேட்ச். காரணம், அவங்க ஃபைனலில் இருக்கிறாங்க. 2 டீமுமே ரொம்ப பெஸ்டான டீம். ஆக அந்த மேட்ச்சில் 2 பிளேயர்ஸ் அவுட்டே ஆக்க முடியாத அளவுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சாரதாசம் வித்யா மந்திரனுடைய அந்த 2 பிளேயர்ஸ் 664 ரன் பார்ட்னர்ஷிப்பில் விளையாடுறாங்க. ஆப்போசிட் டீமில் உள்ள அந்த கோச் வந்து, இந்த டீமினுடைய கோச் ரமாக்கர் அச்சுதானந்தர் அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அச்சுரேக்கர் அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க, உங்கள் டீமில் இருக்க இந்த 2 பேரையும் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது பண்ணி
டிக்ளேர் பண்ண சொல்லுங்க, இது என்ன இப்படி ஒரு மேட்சா, இது இப்படி ஒரு ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு. அவர் போய் தலையிட்டு அந்த மேட்சுக்கு அதை அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. அந்த 664 ரன் பார்ட்னர்ஷிப் எடுத்து விளையாண்டுட்டு இருந்ததில் ஒரு நபர், அவன் மாத்திரம் எடுத்த ஸ்கோர் என்னன்னா 349 ரன்னு. நான் சொல்கிற நபர் யாருன்னா, உலகமே கொண்டாடுற அளவுக்கு இருந்த சச்சின் டெண்டுல்கரும் அவனுடைய நண்பர் வினோத் காம்ப்ளிங்கிற 2 பேரும் தான். அவங்க 2 பேரும் தான் அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை விளையாண்டாங்க. நான் ஜஸ்ட் அவங்கள மாத்திரம் நான் அதில் போடணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன், அந்த நபரினுடைய படங்களை. ரைட், இந்த இதில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, சச்சினோட பக்கத்தில் கை கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த வினோத் காம்ப்ளி தான் இந்த நபர். உலகத்திலேயே அவங்களுடைய விளையாட்டை கொண்டாடின ஒரு காலம் இருந்துச்சு. இதில் வினோத் காம்ப்ளியை பற்றி தான் இன்னைக்கு உங்களோட கூட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இவரை குறித்து ஒரு புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை ஆசிரியர் எழுதும் போது எழுதுறாரு, இந்த லாஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி எழுதுறார். காரணம் என்ன தெரியுமா? மிக எளிமையான அவனுடைய துவக்கம் இருந்துச்சு, ஆனால் கிரிக்கெட்டில் அவனுக்கு இருந்த அசாத்தியமான ஒரு திறமை. அவனுடைய எல்லா விதமான விளையாட்டினுடைய ரெக்கார்ட்லேயும் அவன் ஒரு உயர்ந்த உச்சத்துக்கு போனான். வெறும் 19 வயசு ஆகும்போதே இந்திய அணிக்குள்ள உள்ளே வந்தான். அப்படி பார்த்துங்க. அது மாத்திரம் இல்லை, தன்னுடைய முதல் டெஸ்ட் மேட்ச்லேயே இங்கிலாந்துக்கு அகெயின்ஸ்டாக டபுள் செஞ்சுரி அடித்தார். 3 நாடுகள் விளையாண்ட அந்த மேட்ச்சில் 14 டெஸ்ட்டில் 1000 ரன்னை எடுத்து எல்லா கிரிக்கெட் ரசிகர்களையும் தம் பக்கம் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு வித்தியாசத்தை வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மனுஷனாக வலம் வந்த அவர் 23 வயசில் டெஸ்ட் மேட்ச்லேருந்து வெளியேற்றப்பட்டார். கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள மாதிரி வெளியே தள்ளாங்க. 29 வயசில் ஒன் டே மேட்ச்லேருந்து வெளியேற்றப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? தனக்கு இருந்த அதிகமான இப்படிப்பட்ட திறமையின் அடிப்படையில் கூட அவர் அந்த டீமில் அவர் இடம் பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. 2 வேர்ல்ட் கப்பில் உள்ள போய் விளையாண்டார். பிரம்மாண்டமான சாதனைகளை எல்லாம் செஞ்சார். ஆனால் அளவுக்கு அதிகமான குடி நிமித்தமாக சக விளையாட்டு வீரர்களை நைட்டு தூங்க விடுறது கிடையாது. அவங்களுடைய ரூம்ஸ் போய் தட்டி தொந்தரவு பண்ணுறது, அவ்வளவு அதிகமான பிரச்சனையை கொடுத்ததனுடைய விளைவு இந்திய கிரிக்கெட் வாரியம் இவருடைய திறமையை கொண்டாட முடியல. அதுக்கு பதிலாக இந்த மனுஷன் டீம்ல இல்லாமல் இருந்தாலே போதுங்கிற ஒரு நிலைமைக்குள்ள இந்திய அணி வந்துருச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் நமக்கு பெரிய தாளந்து திறமைகள் எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம யார் கரத்தில் இருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். பிசாசனுடைய கரத்துக்குள்ளே நம்ம போயிருப்போமானா இவைகளை ஒரு நாள் உலகம் கொண்டாடாது. இது வேண்டாம்ப்பா அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடும். அவங்களுடைய மேட்ச் இதுகளை மாத்திரம் நான் ஒன்று போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதை மாத்திரம் நீங்கள் பாருங்கள். 2 கிளிப்பிங்காக வச்சுருக்கிறேன். முதல் கிளிப்பிங் வந்து அவனை பற்றி இருக்கிற ஒரு ரெக்கார்டை பற்றி அது சொல்லுது. அதை போடுங்கம்மா. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய விளையாட்டினுடைய ஸ்டைலிஷ் பேட்டிங், அவருக்கு இருந்த ஆன் டிரைவில் அவருக்கு இருந்த அந்த ஸ்ட்ரென்த்து, கவர் டிரைவில் அவருக்கு இருந்த ஸ்ட்ரென்த்து, இது எல்லாத்தையும் இந்த மேட்சினுடைய இந்த துவக்கத்தில் போட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் 17 டெஸ்ட் மேட்ச்சில் 58.20 அந்த ஆவரேஜ் வச்சுருந்தார் 17 டெஸ்ட் மேட்ச்சில். அதே சமயத்தில் அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்றைக்கும் கிரிக்கெட் கடவுள்னு சொல்லி கொண்டாடப்படுகிற சச்சின் 200 டெஸ்ட் மேட்ச்சில் தான் 53.78% வச்சுருந்தார். ஏன் இதை நான் சொல்கிறேன் உங்கள் மத்தியில்னா, இப்படி பிரம்மாண்டமான சாதனை. அதுக்கு அடுத்த வீடியோ அதை போடுறீங்களாம்மா? அதை போடுங்க கொஞ்சம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 பாராட்டு கூட்டத்துக்கு அவனை கூப்பிட்றாங்க. இதெல்லாம் இந்த ஆடியோ இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதில் என்ன நடக்குதுன்னா, அதில் சச்சினும் வந்திருக்கிறாரு, காம்ப்ளியும் வந்திருக்காங்க. 2 பேருமே பாலிய நண்பர்கள், சின்னதுலேருந்து விளையாண்டவங்க. ஆனால் சச்சின் அவரை தவிர்த்துட்டு ஓடுற அளவுக்கு குடியில் உட்கார்ந்துருக்கிறார். யாருன்னே தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறார். கூட இருக்கிறவங்க தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அங்கே பாருங்கள் அவருடைய நடை எப்படிப்பட்ட நடையாக போயிடுச்சுன்னு. நடக்க முடியாத ஒரு மனுஷனாக மாறி போனார். இன்றைக்கு அவருடைய நிலைமை எப்படின்னா, கிரிக்கெட் வாரியம் கொடுக்குற பணம் எனக்கு பத்த மாட்டுதுன்னு சொல்லி மற்றவங்கள்ட்டெல்லாம் கேட்குற அளவுக்கு ஒரு பரிதாபமான ஒரு நபராக மாறி போனார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் இதை உங்கள் மத்தியில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னா,
இன்னைக்கு நமக்கு கையில் திறமை இருக்குது, தாளந்து இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தும் கடவுள் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பூஜ்யமான வாழ்க்கை. அதில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நாள் மன நிறைவு இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இன்றைக்கி உங்களோடு கூட அப்படிப்பட்ட ஒரு சில காரியத்தை தான் நான் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். 3 பேரபிளை பற்றி லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்திலேருந்து தான் உங்களோடு கூட நான் சிலதை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அந்த 3 பேரபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து லாஸ்ட் காயினை பற்றி எழுதப்பட்டிருக்குது, தொலைந்து போன காசை பற்றி அதில் இருக்குது 15வது அதிகாரத்தில். அடுத்தது தொலைந்து போன ஆடை பற்றி இருக்கு. முதல்ல எடுத்தோன்னே தொலைந்து போன ஆடு வரும், அடுத்தது தொலைந்து போன காயின் வரும், அதுக்கு அடுத்தது தொலைந்து போன ஒரு இளைய குமாரனை பற்றி அதில் வரும். இந்த இதில் இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3மே காணாமல் போனதான். காணாமல் போன வெள்ளி காசில், காணாமல் போன ஆட்டில், எல்லாத்துலேயுமே எல்லாமே காணாமல் போன ஒன்று தான். ஆனால் இந்த அத்தனை ஓமையிலையும் அத்தனையும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, ஒரு கொண்டாட்டம் இருந்துச்சு. காணாமல் போனது காணாமலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப அழகாக இருக்கிறத தான் அடுத்தது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதில் அடுத்தது போட்டிருக்குது, இது கொஞ்சம் சரியாக ஒர்க் பண்ண மாதிரி தெரியலம்மா, அங்கே நீங்களே கொஞ்சம் பண்ணிடுங்க. அடுத்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததுக்கு இந்த தொலைந்து போன வெள்ளி காசில் இருக்கிற ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அழகாக போட்டிருக்குது. அது தொலைந்து போனது அதுக்கே தெரியாது. ஏனென்றால் அது ஒரு உயிரற்ற ஒரு பொருள். அது தொலைந்து போனது அந்த உரிமையாளருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, அது தொலைஞ்சு போச்சு, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொலைந்து போன ஆடு. அந்த தொலைந்து போன ஆடுக்கு அது தொலைஞ்சு போனது அதுக்கு தெரியும், ஆனால் திரும்புகிற வழி அதுக்கு தெரியலை. நிறைய நேரத்தில் ஏதோ அப்படி போக ஆரம்பித்தோம், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தொலைஞ்சு போயிட்டோங்கிற ஒரு உணர்வு இருக்குதான், நமக்கு நிறைய நேரத்தில் தெரியாதபடி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதே இதில் இந்த 3வது பேரபிள் ரொம்ப அழகாக அதில் சொல்கிறாரு. தொலைந்து போன அந்த இளைய மகனை பற்றி சொல்லும்போது, தொலைந்து போனது தெரியும் அவனுக்கு. தாய் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறேன், தன்னுடைய தகப்பனை விட்டு தூரம் போகிறேன், தன்னுடைய குடும்பத்தை விட்டு எல்லா சொத்தையும் பிரிச்சுட்டு போகிறேன், எல்லாம் அவனுக்கு தெரியும். அது மாத்திரம் இல்லை, திரும்புகிற வழியும் அவனுக்கு தெரியும். முதல் 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தொலைஞ்சு போனதில் ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. ஏன், தொலைஞ்சு போன வெள்ளி காசினுடைய அந்த ஓமையை பற்றி அவர் சொல்லும்போது அது ஒரு இம்மூவபிள் திங் தான்ல. அதுக்கு வந்து எந்த ஆத்மா கிடையாது, அதுக்கு எந்த விதமான ஜீவன் கிடையாது, அது பரலோகத்துக்கு போகிறதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லாத ஒரு பொருள். அது தொலைஞ்சு போகிறது ஒன்று பெரிய மேட்ரு கிடையாது. ஆட்டு எடுத்துட்டிங்கனாலும் அதுக்கும் எந்த விதமான ஒரு இது கிடையாது, அதுக்கு ஒரு ஆத்மா கிடையாது. அது தொலைஞ்சு போகிறது ஒன்றும் பெரியது கிடையாது. வேணா அது உரிமையாளருக்கு ஒரு நஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அது தொலைஞ்சு போனதுனால அதனுடைய ஆத்மாக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் இங்கே தொலைந்து போன அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு ப்ரெஷியஸ் சோல் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த ப்ரெஷியஸ் சோலுக்குரிய ஒரு மனுஷனாகி வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கையில் அவன் தொலைந்து போகக்கூடாதுங்கிறதுல தான் ஆண்டவர் வந்து கவனமாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்றைக்கி அதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்குமானா, உங்களை ஆண்டவர் மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் உங்களை ஆசையாக தேடி வந்திருக்கிறார். He had a living precious soul. அந்த சொந்தத்தை, அந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்வோமானா நிச்சயமாக நம்ம தொலைந்து போக மாட்டோங்கிற ஒரு உணர்வுக்குள்ளே வருவோம். இங்கே நடந்த காரியத்தை மாத்திரம் உங்களோடு கூட நான் சில காரியத்தை நான் பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்ப பின்னணியத்திலேருந்து நீங்கள் வந்திருக்கலாம், நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கலாம், நல்ல ஒரு ஆலய பின்னணியத்துக்கு போயிட்டுருக்கிற நபராக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் ப்ரையாரிட்டியாக இருக்கிறாரா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய ஆண்டவர் நரகத்துக்கு தள்ளுற அளவுக்கு அவர் கொடூரமானவர் கிடையாது. அதனால் நம்ம பாவம் செஞ்சாலும் அவர் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி சில சமயத்தில் நம்மளை பற்றி பேசிக்கிறோம். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவர் நரகத்துக்கு தள்ளுற அளவுக்கு கொடூரமானவர் இல்லாத அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் அவர் எந்த பாவியையும் பரலோகத்துக்கு அனுமதிக்காத ஒரு சுத்த கண்ணர் அவர். ஹல்லேலூயா. அவர் எந்த பாவியும் அவர் வந்து உள்ள அனுமதிக்க முடியாது அவரால். ஆபகுக் 1வது அதிகாரம் 3வது வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அவர். அப்பேற்பட்ட ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்வு பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி அவர் அவ்வளோ தூரம் ஒரு முக்கியமாக இருக்கிறார். சுகமடையாத ஒரு தொழுநோயாளி கூட பரலோகத்துக்கு போயிடலாம்.
கை கால் இல்லாதவங்க கூட பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டிருப்போமானா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. போக முடியாது. ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்றார், சாக் பூனன் என்கிற தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்றாரு, நம் அரைகுறை இருதயத்தோடு வாழ்வதை விட முற்றிலும் உலகத்தானா வாழ்ந்து விடுறதை கூட ஆண்டவர் பொறுத்துக்குவார் அப்படிங்கிறார். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு இப்படியும் அப்படியுமா இங்கே இருக்கும்போது அப்படி ரொம்ப அருமையா, ரொம்ப அழகா, ரொம்ப ஆண்டவருடைய பிள்ளையா நம்ம அப்படி நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்த மாதிரி இருந்துட்டு வெளியே போன உடனே நம்மளும் மனம் போன ஒரு வாழ்க்கையை வாழ்கிறத ஆண்டவர் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டார். எனக்கு இதை நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். 1904 வருஷம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய புரட்சி வந்துச்சு. அதனுடைய விளைவு ஏராளமான புதிய கார்கள் உருவாகி வந்துச்சு. அப்போ உருவானது தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு கொண்டாடப்படுகிற ஒரு காராக இருக்கிற ரோல்ஸ் ராய்ஸ்னு ஒரு கார். அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரை வடிவமைச்சது வந்து ஹென்ரி ராய்ஸ், சார்ல்ஸ் ரோல்ஸ்னு 2 ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ். அவங்க அந்த காரை வடிவமைச்ச பிறகு அவங்க அதில் எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான தீர்மானம் தெரியுங்களா? அவங்களுடைய அந்த தொழில் கூடத்தில் எந்த ஒரு இயந்திர மனிதனையும் பயன்படுத்தி அதை செய்யக்கூடாதுன்னு தீர்மானிச்சாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த தொழிற்கூடத்தில் இருக்கிற அத்தனை நபருடைய கையிலையும் ஒரு மைக்ரோமீட்டரை கொடுத்துருப்பாங்களாம். அவங்க செய்து முடித்த அந்த பொருள் அடுத்த ஒரு யூனிட்டுக்கு அது போகிறதுக்கு முன்னால் அந்த நபர் அதை வச்சு கையில் வச்சு பார்க்கணும், அது எவ்வளோ துல்லியமாக, எவ்வளோ கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டின் அளவின்படி அது இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு அதை அடுத்ததுக்கு அனுப்பணும். அப்படி அதில் ஏதாவது அதில் குறைவுகள் இருந்தால் திரும்பவும் அதை சரி செய்து தான் அடுத்ததுக்கு போகணும். அப்படி அதை தன்னுடைய தொழிற்கூடத்தை ஒரு முறை ஹென்ரி ராய்ஸ் வந்து அதை பார்க்கறதுக்கு வந்திருந்தாராம். அவர் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு லேபர், ஒரு தொழிலாளி, அவனுக்கு இருந்த அந்த ஒரு சின்ன நட்டு, அந்த நட்டை அவன் கிரைண்ட் பண்ணுற அந்த வேலையில் இருந்த அவன் அந்த நட்டை அவன் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை கண்ணால் அப்படி பார்த்துட்டு இட்ஸ் எனஃப்னு சொல்லி அடுத்ததுக்குள்ளே தூக்கி போட்டாராம். இதை தூரத்திலிருந்து அந்த மனிதர் பார்த்தார். யார்? அந்த உரிமையாளராக இருக்கிற ஹென்ரி ராய்ஸ். நேராக அந்த மனுஷன்ட்ட வந்தார். அந்த வேலை செய்து கொண்டு அந்த மனுஷன்ட்ட வந்து, நீ கடைசியாக போட்ட பற்றியா அந்த போல்ட்டை எடு அப்படின்னாராம். இவன் அந்த போல்ட்டை கையில் எடுத்து அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுருந்த அந்த அந்த மைக்ரோமீட்டர் அந்த கருவியை எடுத்து அதில் அளவு பார்த்தா அதில் ஒரு ஹேர்லைன் லெவலில் மிக 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 ஒரு குறைந்த அளவில் ஒரு சின்ன வேரியேஷன் இருந்துதான். அதை பார்த்துட்டு சொன்னாராம், இட் மே பி எனஃப் ஃபார் சம் அதர் காஸ், இது வேண்டுமானால் மற்ற கார்களுக்கு இது பொருத்தமாக இருக்கலாம், நாட் ஃபார் ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னாராம். ரோல்ஸ் ராய்ஸுக்கு இந்த தகுதி, இந்த மதிப்பீடு, நீ இப்போ ஓகேன்னு சொல்லி போட்ட பற்றியா அந்த காரியம் இதுக்கு பொருந்தாதப்பா அப்படின்னாராம். இந்த ஆர்டிக்கிளை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தினது தெரியுங்களா? எவ்வளோ பெஸ்ட்டு காராக இருந்தாலும், எவ்வளோ நல்ல கார் இருந்தாலும் எத்தனை வருஷம்தான்? எத்தனை வருஷம்? 15 வருஷம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா, அதில் ஏதாவது சில டெக்னிக்கலி எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கூட 5 வருஷம். அதுக்கு பிறகு அது ரோல்ஸ் ராய்ஸ் காராகவே இருந்தாலும் சரி, கொண்டு போய் எங்கே வைக்கணும்? ஆமாம், ரோல்ஸ் ராய்ஸ் காரினுடைய சாதாரண அந்த பேசிக் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அதே 6.5 கோடி. அதனுடைய உச்சபட்ச இது வந்து 248 கோடி. எங்கே போகணும்? கரேஜுக்கு போகணும். அதையும் தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சு அழகு பார்த்துக்கலாம் வேணாம். ஒரு சாதாரண அழிஞ்சு போகிற காருக்கே இந்த கார் கம்பெனி இத்தனை ஸ்டாண்டர்டை செட் பண்ணி வைக்குமானால், அழியாத ஆத்துமாக்குரிய நீங்களும் நானும் நம்ம ஆண்டவருக்காக எப்படி வாழணும் இல்லை? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு வாழ்க்கையை தொடுவதற்காக இந்த மாலை வேளையில் ஆசையோடு கூட ஆண்டவர் வந்திருக்கிறார். இந்த தொலைந்து போன இந்த இளையமானுக்கு தான் தொலைஞ்சது தெரியும், திரும்புகிற வழியும் அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் திரும்பாதபடி துன்மார்க்கமாய் புறப்பட்டு போனான்னு சொல்லி நம்ம அதில் பார்க்குறோம். இதில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறது 3ஐயும் நான் திரும்பவும் போட்டிருக்கேன். தொலைந்து போன வெள்ளிக்காசு, தொலைந்து போன அந்த ஆடு, தொலைந்து போன இதுக்கு எல்லாத்துலேயுமே தொலைந்து போனது தெரியாது, தொலைந்து போனது தெரியும், தொலைந்து போனது தெரிஞ்சு வழியும் தெரியும் இந்த மனுஷனுக்கு. ஆனால் அவன் தொலைந்து போனவனாய் மாறி போனான். அடுத்தது பாருங்கம்மா, அடுத்தது இந்த தொலைந்து போன இளைய மகனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா,
இதில் ரொம்ப அழகாக ஒரு வசனத்தை இதில் போட்டிருக்கு பார்த்துக்கோங்க. லூக்கா 12:47 எஜமானினுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாக இராதபடி அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருக்கிற ஊழியக்காரன் அநேக அடிகளுக்கு அவன் அடிக்கப்படுகிற மனுஷனாக மாறி போவான். எல்லாம் எனக்கு தெரியும், நான் போகிற வழி எனக்கு தப்புன்னு தெரியும், நான் செய்கிறது தவறுன்னு எனக்கு தெரியும், ஆண்டவரை நான் துக்கப்படுத்துகிறேன் எனக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சும் துணிகரமாக ஆண்டவருடைய பிள்ளையா இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உட்கார்ந்துருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான் இது சீக்கிரமாக கடந்து போகும். இந்த சீக்கிரமாக கடந்து போகிற இந்த வாழ்க்கையில் இந்த ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்ய இருக்கிறீங்க? அடுத்தது இந்த ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்ய இருக்கிறீங்க? அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இங்கே ஒரு வார்த்தை எழுதியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக நம்ம பாவத்தை நினச்சிக்கிறோம். இந்த தொலைந்து போன இளைய மகனும் தன்னுடைய தகப்பனிடத்தில் தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து தர சொல்லி அவரை துக்கப்படுத்தி அவரிடத்துலேருந்து அந்த ஆஸ்தியை பிடுங்கிட்டு போகிறான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணனான்னு சொல்லியிருக்கேன். அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அதெல்லாம் தொடர்ந்து வாசித்துட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் இருக்காதுங்கிறக்காக நான் அதை நீங்கள் லூக்கா 15வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணான். அவனுடைய கையில் இருந்த ஆஸ்திகள் எல்லாத்தையும் அழித்து போட்டான். அழித்து போட்டதோடு கூட மாத்திரம் இல்லை, அவனுடைய வாழ்க்கை ஆண்டவரை துக்கப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக மாறி போயிருந்தது. இன்னைக்கு நம்மளும் நினைக்கிறோம் ஆண்டவரை துக்கப்படுத்துங்கிறது தான் இந்த பாவங்கிற வார்த்தை இங்கே போட்டிருக்கு. இந்த பாவத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அது 3 காரியத்தை செய்துன்னு சொல்லி இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. அது என்னுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுது முதல்ல. அடுத்தது என்னுடைய வாழ்க்கையில் காயத்தை உண்டாக்குது. அடுத்தது அது என்னை ஆண்டவரை விட்டு தூர பிரிக்குது. தமிழில் அதே தான் நான் போட்டிருக்கிறேன். சின் அது என்ன மாதிரி 3 காரியத்தை செய்யுது அப்படிங்கிறதுக்கு முதல்ல அது என்னை தனிமைப்படுத்துது, காயத்தை உண்டாக்குது, என்னுடைய வாழ்க்கையை அதை கெடுத்து போடுது. இன்றைக்கி இந்த பாவமான காரியத்தில் ஒருவேளை நீங்கள் சிக்கியிருப்பீங்களான்னா, அடுத்தது பண்ணுங்கம்மா, நீங்கள் சிக்கியிருப்பீங்களான்னா இந்த ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்து இவைகளிலிருந்து மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர் ஆசையோடு கூட இருக்கிறார். அதனுடைய விளைவு என்னெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லி இதில் போட்டிருக்கு பாருங்க. நமக்கு குற்ற உணர்வை அது உண்டாக்க ஆரம்பிக்குது. சங்கீதம் 51:3 சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு விரோதமாக நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன்ப்பா, நான் உம்மை துக்கப்படுத்திட்டேன். ஏசாயா 59:2 அது தேவனை விட்டு பிரிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை போட்டிருக்குது. பாவம் சாதாரணமாக நம்மளை விட்டுறாது. ஆண்டவரை விட்டும் அவருடைய வார்த்தையை விட்டும் அவருடைய ஐக்கியத்தை விட்டும் அவருடைய பிள்ளைகளை விட்டும் நம்ம எளிதாக நம்மளை விட்டு பிரிச்சிடும். கொஞ்சம் முன்னால் அந்த பாட்டை அழகாக இந்த சகோதரிகள் கோரியோகிராஃபி பண்ணும்போது அதில் பாட்டு காமிச்சாங்கல்ல, உங்களை பிரிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி முடியுமோ அவ்வளோத்தையும் அது பண்ணும். 3வது நித்திய மரணத்துக்கு நம்மை கொண்டு போயிடும். அடுத்தது போடுங்க. அடுத்தது அதனுடைய காரியம் அது என்னெல்லாம் செய்யும்னு சொல்லி போட்டிருக்குது. வாசற்படியில் படுத்திருக்கும். அவ்வளோ ஈஸியாக உங்களை அதை விட்டுட்டு போயிடாது. நான் செய்கிற பாவம் யாருக்கும் தெரியாது, நான் எனக்கு மாத்திரம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. அது உங்களுடைய வாசற்படியில் படுத்திருக்கும். அது உங்களை தொடர்ந்து பிடிக்கும், உங்கள் ஆத்துமாவை சாகடிக்கும், உங்களுக்கே விரோதமாக சாட்சி சொல்லும். ஒரு நாளில் நீ அப்படி இருந்த ஆள் தானே, நீ மாத்திரம் யோக்கியரா, நீ இப்படிப்பட்டது ஆள் தானேன்னு சொல்லி உங்களுக்கே விரோதமாக அந்த பாவத்தை காரியம் உங்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லும். அடுத்தது போடுங்க. இப்படிப்பட்ட இந்த பாவமான காரியத்தை எப்படி நீங்கள் இதை எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. இதில் ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அவர் ஓன் சின்ஸ். நம்ம தான் நம்மளுடைய பாவத்துக்கு பொறுப்பாளிகள். சேட்டன் கேன் ஒன்லி டெம்ப்ட் us as he tempted Jesus. எப்படி இயேசுவை அவன் சோதிச்சானோ அப்படி சோதிக்க மாத்திரம்தான் இங்கே உட்கார்ந்துருக்கிற தம்பி தங்கச்சி உங்களுக்கும் முடியும். அவனால் அது மாத்திரம்தான் செய்ய முடியும். ஆனால் he cannot defeat us without our cooperation. தமிழ்லையும் இருக்குது பார்த்தீங்கன்னா, பாவம் செய்கிறதுக்கு இந்த காரியத்தில் அதை அடுத்தது போடுங்க. இந்த பாவத்துக்கு நாம் தான் பொறுப்பேற்க முடியும். அவன் இயேசுவை சோதித்ததை போல சாத்தான் நம்மை சோதிக்க மட்டும்தான் முடியும். நமது ஒத்துழைப்பின்றி அவன் இந்த பாவத்தில் நம்மளை விளைவிக்க முடியாது. இன்றைக்கி நிறைய நேரம் நான் சொல்லிடுறோம்ல, எனக்கு தான் இப்படிப்பட்ட பிரச்சனை வருது, என்னை தான் எல்லாரும் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எளிதாக நம்ம சொல்லிடுறோம். மற்றவங்களை நம்ம காரணம் காட்டக்கூடாது. அருமையான தம்பி தங்கச்சி உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பாவம் உங்களுடைய வாழ்க்கையை கடவுளை விட்டு தூரம் கொண்டு போகாதபடிக்கு கவனமாக இருங்க. செத்த மீன் தான் ஆற்றோடு கூட ஓடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். உயிர் இருக்கிற மீன் ஒரு நாளும் அந்த ஆற்று தண்ணி ஓடுற ஓட்டத்தில் அது ஒரு நாளும் ஓடாது, அது எதிர்த்து தான் வரும். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்?
உயிரோடு இருக்கிறோமா, உண்மையாகவே ஒரு உணர்வோடு இருக்கிறோமா, இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு தெளிவோடு இருக்கிறோமா, அது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட நிலைமையில் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நான் சிம்பிளாக சொல்லணும்னா ரொம்ப எளிதாக உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். கப்பல் கெட்டப்படுகிற நோக்கமே அது எதில் இருக்கிறதுக்கு? கடலில் இருக்கிறதுக்கு தான். ஆனால் கடலில் தான் கப்பல் இருக்க முடியுமே வெளியே, அது ரோட்டில் கீட்டில் எங்கேயும் அதை கொண்டு போக முடியாது. கப்பல் கடலுக்குள்ளே தான் இருந்தாகணும். ஆனால் கடல் தண்ணி எதுக்குள்ளே வந்துடக்கூடாது? கப்பலுக்குள்ளே வந்துடக்கூடாது. ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். நீங்களும் நான் இந்த பாவ உலகத்தில் தான் இருந்தாகணும். இந்த பாவ உலகத்தினுடைய காரியத்துக்குள்ளே தான் நம்மளும் வாழ்ந்தாகணும். நீங்கள் போகிற காலேஜில், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்ட அசுத்தத்தின் காரியங்கள் உங்களோடு கூட இருந்து உங்களை பாழ்படுத்துக்கிறதுக்கு கூடயே தான் இருக்குது. ஆனால் இதிலிருந்து தப்பித்து கொள்ளுகிறதுக்கான காரியம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் எப்படி இருக்கீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொல்கிறார், பரிசுத்தமாய் வாழ வேண்டுங்கிறது ஆண்டவருடைய ஆலோசனை இல்லை, அது ஆண்டவருடைய கட்டளை அப்படிங்கிறார். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்களுடைய எல்லா நடக்கைகளும் பரிசுத்தமாக இருங்க அப்படிங்கிறார். அது அவருடைய ஆலோசனை இல்லை. இப்படி பரிசுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்கிறது. நம்ம கண்டிப்பாக பரிசுத்தமாய் வாழ்ந்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக உட்கார்ந்துருக்கிறீங்க. என்னுடைய பேர் வேணால் கிறிஸ்தவ பேராக இருக்கலாம், ஆனால் நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்னா அதுதான் நம்ம முக்கியம். ஒரு முறை கிரேக்க நாட்டினுடைய அந்த பிரசித்தி பெற்ற அந்த சோல்ஜர் தளபதியாக இருந்த அலெக்சாண்டர் இடத்துல ஒரு மனுஷனை கூட்டிகிட்டு வந்து விட்டாங்களாம். கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு சொன்னாங்களாம், இந்த மனுஷன் நம்மளுடைய படை வீரர்களுடைய படையில் இருந்து ஒதுங்கியே இருக்கிறான், எந்த ஒரு வார்லையும் அவன் கலந்து கொள்ள மாட்டேதான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு விட்டாங்களாம். உடனே அலெக்சாண்டர் அவரை பார்த்து கேட்டாராம், உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி. அவன் தன்னுடைய பேரை சொல்லும்போது அலெக்சாண்டர்னு சொன்னானா. திரும்பவும் கேட்டானா, உன் பேர் கேட்குறேன்ப்பா, உன் பேர் என்ன அப்படின்னு. அவன் சொன்னானா, என் பேர் அலெக்சாண்டர் அப்படின்னு நானா. அவன் சொன்னானா, மாபெரும் சக்கரவர்த்தியான அந்த அலெக்சாண்டருக்கு முன்னால் நின்றுட்டு இருக்கியப்பா, ஒன்று உன் பேரை மாற்று, அல்லாட்டா உன்னுடைய குணத்தை மாற்று, உன்னுடைய ஆட்டிடியூடை மாற்று அப்படின்னு சொன்னானான். ஒன்று உன் பேரை மாற்று, இந்த அலெக்சாண்டருங்கிற பேரை நீ வச்சிருப்பியானா நீ அதற்குரிய தகுதியோடு கூட நீ வாழ்ந்து விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னானா. உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் நல்ல நம்மளுடைய பெயர்கள் ஆண்டவருடைய பெயர்களாக இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு நம்ம ஒரு சாட்சியின் மகனாக வாழ்ந்துட்டு இருக்கோமா, இல்லாட்ட மற்றவர்கள் செய்கிற மாதிரி நம்ம செஞ்சிட்டு இருக்கோமா? மத்தியானத்தில் அந்த அருமையான தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது சொன்னாங்க, எல்லாரும் செய்கிறாங்க, இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இளைஞர்கள் பேசுகிறாங்கன்னு சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மற்றவங்களாம் கூட செய்யலாம், ஆனால் நீங்களும் நானும் யார்? ராஜரீக ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியை சேர்ந்தவங்க இல்லை, அவருக்கு சாட்சியாக வாழும்படி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளைகள்ங்கிற பேரை நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட நீங்களும் நானும் இப்படிப்பட்ட அசுத்தத்தோடு கூட நம்ம வாழ்ந்துடக்கூடாது. இப்படிப்பட்ட அசுத்தத்தோடு வாழ்ந்துடக்கூடாது. அடுத்த ஸ்லைட் போடுங்க. தொலைந்து போன மகனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை உணர்கிற ஒரு நேரம் வந்துச்சு. பார்த்துக்கோங்க, பாவம் என்னுடைய வாழ்க்கையை அசுத்தமாக்கிருச்சு, என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பரிதாபத்துக்குள்ளே என்னை கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க பார்த்தா அவனுக்குள்ள ஒரு பெரிய தேவை வருது. காரணம், ஒரு பெரிய பஞ்சம் வர ஆரம்பிக்குது. அந்த பஞ்சம் வரும்போது தான் தன்னுடைய நிலைமையை உணர ஆரம்பிக்கிறான். ஒரு வேத பண்டிதர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, சில நாளைக்கு பின்பு அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்குது. அதை அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, ஒருவேளை இந்த காலகட்டங்களில் ஒரு சம் இயர்ஸ் ஆகியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை தாண்டி ஒருவேளை என்னுடைய கையில் கொண்டு போன பணம், என்னுடைய நண்பர்கள், நான் சார்ந்திருக்கிற இவர்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் சொல்லி நினச்சிருந்த அவனுக்கு ஒரு பெரிய தேவை வர ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் இங்கே வரத்தான் செய்யும். அன்னைக்கு உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்கிற நபர்கள் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு உங்களுக்கு கூட இருந்து உங்களை பெரிய அளவில் பேசுனாங்க பாருங்கள், உங்களுடைய கையில் இருக்கிற அந்த பணம் செலவழிய அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அவங்களுக்கு இருக்கிற உறவும் அதே விதமாக போயிடும். அன்னைக்கு வீட்டில் ராஜா மாதிரி இருந்தேனேன்னு சொல்லி உணர ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு ஒரு பன்றியினுடைய தவிட கூட என்னால் சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறான். அதனுடைய உணவுனால தன்னுடைய வயிற்றை நிரப்பலாமாங்கிற ஒரு நிலைமைக்கு அவன் வர்றான். ஒருத்தர் அதை கொடுக்க வரல. ரொம்ப அழகாக இருக்குது அந்த வசனங்களுடைய அந்த இருப்பிடத்தெல்லாம் நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருவரும் அதை அவனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் வரல.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவனுக்கு அங்கே ஒரு பெரிய வேதனையான ஒரு சம்பவம் வருது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து, ஆண்டவரே நான் இதை விட்டு நான் வரணும், ஆண்டவரே இதை விட்டு நான் உம்முடைய பிள்ளையாக வரணும்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு முடிவை அவன் எடுக்கிறத அங்கே பார்க்குறோம். அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாக மாறி போகிறதுக்கு முன்னால் அவனுக்குள்ள ஒரு ரியலைசேஷன் ஆண்டவர் கட்டளையிடுறார். அடுத்த ஸ்லைடு போடுங்க. இதில் அந்த முன்னால் போடுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. கீழே ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை இருக்குது. ஜீவனை கொடுக்குற அப்பத்தை உலகத்தால் கொடுக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு அது ரொம்ப அழகாக மற்ற காரியத்தை காமிச்ச மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு பலவிதமான இன்பத்தை தர்ற மாதிரி அதை தந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஜீவனை கொடுக்கிற அப்பத்தை உடையவரான ஆண்டவர் மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவையை அவர் சந்திக்க முடியும். உட்கார்ந்துருக்கிற தம்பி தங்கச்சி இன்னைக்கு கூட உட்காரலாம், யோசிக்கலாம். ஒரு நாள் நான் வழி தவறி போனது உண்மைதான், இந்த ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு போனது உண்மைதான், அவருடைய உன்னதமான அந்த அன்பின் வட்டத்தை விட்டு தூரம் போனது உண்மைதான். என்னை நீ நேசிக்கிறாயான்னு கேட்டு வந்திருக்கிறாரே, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கலப்பா, இதை விட நான் உலகத்தை ரொம்ப அதிகமாக நேசித்துட்டேன், இதை விட என்னுடைய நண்பர்களை நான் அதிகமாக நேசித்துட்டேன், இதை விட என்னுடைய வாழ்க்கையில் நான் மற்றவர்களை ரொம்ப அதிகமாக நான் நேசித்துட்டேன். இன்னைக்கு இளைஞர்களுக்குள்ள ரொம்ப எளிதாக கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுங்கிறது ரொம்ப அதிகமாகிருச்சு இல்லை? அது இல்லாட்ட ஒரு வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனமாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையை அழித்து போடுவதற்கு சத்துரு கொண்டு வந்துக்கிற இப்படிப்பட்ட காரியத்தில் எல்லாம் கவனமாக இருங்க. அடுத்த ஸ்லைட் போடுங்க. இதில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இதில் போட்டிருக்கு பாருங்கள். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் செய்த காரியம், எழுந்தான். அந்த இடத்தை விட்டு அவன் எழுந்துடணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டான். இனிமேல் எனக்கு இந்த இடம் என்னுடைய இடம் கிடையாது, ஆண்டவரே இனி நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் தீர்மானம் எடுத்தான். இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வந்துட்டு போகும்போது, ஆண்டவரே இனி நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன்ப்பா, இனி அந்த ஐக்கியத்துக்கு நான் போக மாட்டேன், இனி ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்துகிற அந்த இடத்துல என்னுடைய கால்கள் படாத ஆண்டவரே, இன்றைக்கு நான் அந்த தீர்மானத்தை எடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, நடந்தான். எழுந்தது மாத்திரம் நின்றுட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லை, அந்த இடத்த விட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பித்தான். சில திருப்பங்களை போட்டிருக்குது, ஓட ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவனுக்குள்ள இருந்த வேகம் வெளிப்பட ஆரம்பிச்சது. அறிக்கையிட ஆயத்தமாக நான் என்ன சொல்கிறான், நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவது கூட நான் யாரு கிடையாது, ஒரு தகுதி உள்ளவன் கிடையாதுப்பா. அறிக்கையிட ஆரம்பித்தான், ஒரு தெளிவான முடிவு எடுத்தான். ஒருவேளை இன்றைக்கு உங்கள் உட்கார்ந்துருக்கிற நீங்களே நானும் இந்த மாதிரியான காரியங்களை கேட்ட பிறகு ஒரு உணர்வு நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஆனால் அதை அப்படியே விட்டுறாதீங்க. அடுத்த ஸ்லைடை போடுறீங்களா? அடுத்ததில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிருக்க, அவனுக்கு அந்த ரியலைசேஷன் வந்த உடனே அவன் செஞ்ச காரியம், அந்த பண்ணி இருந்த அந்த இடத்துல இருந்த அந்த சூழ்நிலையை இன்னும் அதிக சந்தோஷமாக்கிக்கணும்னு சொல்லி அவன் நினைக்கவே இல்லை. அந்த இடத்த உதறிட்டு போயிடணும்னு சொல்லி நினைச்சான். இன்னைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ரியலைசேஷன், நமக்கு இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரும்போது நம்ம உணர்த்தப்படுகிறோம். உணர்த்தப்பட்டுட்டு அதுக்கு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். எனக்கு மாத்திரம் இப்படியா, என் கூட இருக்கிறான் அவனும் அப்படி தான் இருக்கிறான், அவனும் கிறிஸ்தவ பையன்தான், அவனும் இப்படி பண்ண காரியத்தை செய்கிறான் அப்படின்னு சொல்லி ஈஸியாக இதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, இந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும். நண்பு சுய ஜெபக்குழுவில் சிசில்னு ஒரு அண்ணனை பற்றி அடிக்கடி நாங்கள் கூட்டங்களில் சொல்கிறது உண்டு. சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை அண்ணன் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன், அண்ணன்ட்டே நானும் பேசியிருக்கிறேன். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, நான் என்னுடைய மேற்படிப்புக்காக அந்த கல்லூரிக்கு போயிருந்தேன், அது பயங்கர ரேகிங் இருந்த காலகட்டம், எனக்கும் ரேகிங் வந்துச்சு. ஆனால் என்னை ரேக் பண்ணுறதுக்கு வந்த என்னுடைய சீனியர்ஸ் வந்து என்னுடைய பேக்ரவுண்டை பற்றிலாம் கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டுட்டு என்ன சொன்னாங்க, இவனை நம்ம வித்தியாசமாக ரேக் பண்ணணும் அப்படின்னு யோசித்தாங்க. சொல்லிவிட்டு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, எல்லாரும் உட்கார்ந்துருக்குறாங்க, என்னை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. முதல்ல எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரை கொண்டு வந்து என்னுடைய கையில் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னால் என்னை பற்றி சொன்னாங்க, சிசில் நீ ரொம்ப பெரிய கிறிஸ்தவன் சொல்லி கேள்விப்பட்டோம், நீ ரொம்ப ஆண்டவரை ரொம்ப நேசிப்பேன்லாம் சொல்லி கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம்ப்பா, அதனால் உங்களுக்கு நாங்கள் ரொம்ப ஒன்றும் பெரிய அளவில் உங்களை நான் ரேக் பண்ண விரும்பலை, ஒரு சின்ன ரேக்கிங் தான் உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை கையில் கொடுத்தாங்க. அந்த பேப்பரை அந்த அண்ணன் வாங்கி பார்த்தா முழுசு கெட்ட வார்த்தை இருந்துச்சு. அதில் அவருடைய வாயால் உச்சரிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற அசுத்தமான வார்த்தைகள் அதில் இருந்துச்சு.
அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தங்க சொன்னாங்களாம், இது வாசிடா, அவ்வளோதான் போதும் உனக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த அண்ணன் சொன்னாங்களாம், என்னுடைய சின்ன வயதில் இந்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நாள் துவக்கம் இந்த ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் இந்த வார்த்தையை என்னுடைய வாயில நான் உச்சரிக்க முடியாது அப்படின்னாங்களாம். இப்படி சொன்ன உடனே அங்கே இருந்த அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் எந்திரிச்சு வந்தானா, டக்குன்னு அந்த பேப்பர் அவர் கையிலேருந்து பிடுங்கினானோ. பிடிங்கிட்டு சொன்னானா, என் பேர் ஜான், நான் இப்போ வாசிக்கிறேன்ப்பான்னு சொல்லி அப்படி அவ்வளோ அந்த கெட்ட வார்த்தையும் வாசித்தாராம். வாசிட்டு சொன்னானா, டே வாசிடா, என்ன சும்மா பெரிய இது பண்ணுறேன் அப்படின்னு. இந்த அண்ணன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? ஒருவேளை உங்களுக்கு அதை வாசிக்க முடியும், ஆனால் இந்த வாய், இந்த ஆண்டவரை துதித்த வாய், இந்த வாயால் அந்த வார்த்தையை வாசிக்க முடியாது. நடந்தது என்ன தெரியுங்களா? அங்கே உட்கார்ந்துருந்த அந்த கூட்டத்தில் இருக்கவங்க சொன்னான்னா, இவருக்கு இப்படி பேசிகிட்டு இருந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லி தன்னுடைய ரூமுக்குள்ளே போய் ஒரு 200 ml இருக்கிற ஒரு ஷாம்பு பாட்டில், அன்னைக்கெல்லாம் இன்றைக்கி இந்த ₹1 ₹2 கிடைக்கிற மாதிரியான பவுச்சஸ் கிடையாது. அதனால் பாட்டிலில், அதுவும் 200 ml தான் மினிமம் இருக்கும், லாக்மின்னு ஒரு ஷாம்பு, அந்த ஷாம்புனுடைய இதை எடுத்து கொண்டு போய் அந்த டேபிளில் வச்சுட்டு சொன்னான்னா, ஒன்று இந்த பேப்பரில் இருக்கிறத நீ வாசிக்கணும், இல்லாட்டா இந்த ஷாம்பை நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கண்ணா. இந்த அண்ணன் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக பார்த்துட்டு இருந்துட்டு அந்த ஷாம்பு பாட்டில் திறந்து ஷாம்பை எடுத்து குடித்தாங்களாம். நான் அண்ணன்ட்ட கேட்டேன்னா, உங்களுக்கு ஒன்றும் நடக்கலையா அப்படின்னு சொல்லி. 3 நாள் நான் கஷ்டப்பட்டேன் மேனுவல், ரொம்ப பயங்கரமாக பாதிப்பு இருந்துச்சு. ஆனால் அது என்னுடைய உயிரை எடுக்கிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணலை சொல்லிட்டு சொன்னாங்க. அன்னைக்கு ஆரம்பித்த ஒரு மாற்றம் தான். நான் கல்லூரிக்கு வரும்போதெல்லாம் யாரெல்லாம் அப்போ தான் எடுத்து வாயில் சிகரெட்டை பற்ற வைக்கிறானோ அவன் சிகரெட்டை கீழே போட்டு மிதிச்சிருவான். பக்கத்தில் இருக்கவன் கேட்பான், ஏன்டா சிகரெட்டை கீழே போட்டுட்ட அப்படின்னு. டே சிசில் வர்றான். அசுத்தமான பொம்பளை பிள்ளைகளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, நான் அந்த வழியாக நடந்து போகும்போது அவங்க கிண்டல் பண்ணுறதை நிறுத்தினாங்க. முழு கல்லூரிக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பிச்சது. நான் படித்த அந்த 2 வருஷத்துலேயும் ஏராளமானவங்க ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க. ஹல்லேலூயா. இந்த மாற்றத்தை தான் ஆண்டவர் உங்களிடத்தில் தேடி வந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தான் இருக்கிற சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையோடு கூட சேர்ந்து இன்னும் பண்ணியாக மாறி போகிறதுக்காக உங்களை இங்கே வைக்கலை, உங்களை கொண்டு போய் உன்னதத்தில் கொண்டு போய் வைக்கணும்னு ஆசைப்படுறார். அந்த இளைய மகன் தான் இருந்த நிலைமையை உணர்ந்த உடனே அந்த பண்ணி தொட்டிய அந்த இடத்தை திரும்பவும் அழகுபடுத்திட்டு அங்கே உட்காரணும்னு சொல்லி அவன் நினைக்கல. 2வது, அவன் தன்னுடைய தகப்பனையோ தன்னுடைய நண்பர்களையோ தன்னுடைய சகோதரனையோ முதலாளியையோ அந்த பண்ணியோ குறை சொல்லிட்டு இருக்கல. இன்னைக்கு நிறைய நேரத்தில் அதை தான் நம்ம செய்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கான அழைப்புகள் வரும் பொழுது, ஐயோ எனக்கு இந்த சிச்சுவேஷன், எனக்கு அப்படி முடியாது, என் கூட இருக்கிறவங்க இப்படிப்பட்டவங்க, என்னுடைய அப்பா ஒரு குடிகாரன், எதெல்லாமோ சொல்லி சமாளிக்கிறோம். உங்களுடைய ஆத்மாவை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புவிக்க நீங்கள் தான் போய் பதில் பேசணும். அன்னைக்கு யாரும் உங்கள் கூட வந்து நிற்க மாட்டாங்க. உங்களை ஆண்டவர் அவருடைய நியாயாசனத்தின் முன்பாக வைத்து நியாயம் விசாரிக்கிற அந்த நாளில் நீங்கள் தான் உங்கள் ஆத்மாவுக்கு போய் கணக்கு ஒப்புவிக்கணும். நீங்கள் தான் நீங்கள் செய்த காரியத்துக்கு ஒப்புவிக்கணும். அன்றைக்கி நீங்கள் வேறு யார்த்தையும் இந்த பாலை பாஸ் பண்ண முடியாது. இதனுடைய பிள்ளைகளாக அங்கே உட்கார்ந்துருக்கிறோம். மற்றவங்கள குற்றம் சாட்டுறதை விட்டுருங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம்ப்பா, இந்த பாவத்தின் காரியத்துக்கு நான் தான் காரணம் ஆண்டவரே, இன்றைக்கி நான் விழுந்து போன நிலைமையில் கிடக்கிறதுக்கு நான் தான் காரணம் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரத்தில் கேட்போம். 3வது, வருந்தி தன்னுடைய நிலைமையை உணர்ந்து அங்கே நிற்கிறத பார்க்குறோம். சும்மா பேருக்கு ஒரு மாற்றம் இல்லை. இங்கேயும் கூட நம்ம இங்கே வந்துட்டு இந்த மீட்டிங்கை விட்டு போகும்போது வேதத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபனை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அதில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கும். எல்லாம் தெரிஞ்ச அவன் துக்கத்தோடு போனான் அப்படின்னு சொல்லியிருக்கும். மொத்த வேதத்திலையும் இயேசுவினிடத்தில் வந்த எந்த ஒரு தனி மனுஷனும் துக்கத்தோடு கூட போனதா வேதத்தில் இல்லை. ஆனால் அவன் துக்கத்தோடு போனான்னு சொல்லியிருக்கு. இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ இந்த இடத்த விட்டு நீங்கள் உங்களுடைய சொந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்களா நீங்கள் போகணும். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தோடு கூட போகணும். அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதை போல எல்லாத்தையும் தூர வீசிட்டு, ஆண்டவரே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் அந்த காரியத்தை செஞ்சுட்டேன்ப்பா, நான் உம்மை துக்கப்படுத்திட்டேன், இது வேண்டாம் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளே வரணும். 4வது அதில் போட்டிருக்கு பாருங்க, வீடு திரும்புவதற்கு முன்னால் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து தேவனிடம் அவன் திரும்பினான். தேவனிடம் திரும்பினான். இன்றைக்கி அதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷர்கிட்டையோ மற்றவங்கள்ட்டையோ உங்களை போய் மாற்றம் சொல்கிறதுக்காக அவர் வந்து உங்கள்கிட்ட சொல்லலை. வா மகனை, நீ இருக்கிற வண்ணமா வா, உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேங்கிறார். அடுத்த ஸ்லைட் போடுங்கம்மா.
இருக்கிற வண்ணமாக வாங்குறார். இந்த ரியலைசேஷன் வந்து அவன் செஞ்ச காரியத்தை தான் நான் இப்போ சொன்னது போல் போட்டிருக்கு பாருங்க. நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த 21வது வசனம் 15வது அதிகாரம் லூக்கா 15:21 வாசித்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய நிலைமையை அவன் அறிக்கையிடும்போது சொன்ன வார்த்தை, நான் பாவம் செய்தேன். அது மாத்திரமில்லை, பரத்துக்கு விரோதமாக, அகெயின்ஸ்ட் காட், ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன். தகப்பனே, உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன். போதும் ஆண்டவரே, போதும். இங்கே உட்கார்ந்துருக்கிற தம்பி தங்கச்சி, நாளை தினத்திலிருந்து இன்னொரு எல்கையான ஒரு சூழ்நிலையை நம்ம மாற்றி நம்மளுடைய ஆவிக்குரிய காரியத்துக்கு நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னால் இன்றைக்கே அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம், உங்களை சிறைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம், உங்களை சிக்க வைத்திருக்கிற காரியம், உங்களை இன்னும் முன்னேற முடியாதபடிக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை புல் டவுன் பண்ணி கொண்டிருக்கிற காரியம் உங்களுக்கு தான் தெரியும். அது எனக்கு தெரியாது. உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கூட தெரியாது. உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே இருக்கிற ஓடிக்கொண்டிருக்கிற காரியங்கள் உங்கள் அம்மா அப்பா யாருக்கு தெரியாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையை சிறைப்படுத்தி இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். உட்கார்ந்துருக்கிற நீங்கள் அதை என்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கு அதை தூர எறிவதற்கு, ஆண்டவரே நான் பாவம் செய்தது உண்மை ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்துறது உண்மை ஆண்டவரே, இன்றைக்கு அதிலிருந்து நான் விடுதலை பெற விரும்புகிறேன். அடுத்த ஸ்லைட் போடுங்க. அடுத்ததில் ரொம்ப அழகாக இருக்குது. அவன் ரியலைசேஷன் வந்தவன் செஞ்ச 4 காரியத்தை இங்கே போட்டிருக்கிறேன். 4 R நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு. முதல்ல ரிமெம்பர் ஹிஸ் ஆக்ட். தன்னுடைய செயலை நினைச்சு அவன் வருந்தினான். நான் செஞ்சது தவறு என்பதை அவன் உணர்ந்தான். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக மாத்திரமல்ல, என்னுடைய சொத்தையும் நான் இழந்துட்டேன்ப்பா, எனக்கு இருந்த எல்லா வாய்ப்பையும் நான் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலைமையை உணர ஆரம்பித்தான். உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் நம்மளுடைய நிலைமையை இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கிறத யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சிறைப்படுத்தி இருக்கிற காரியம் எது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அதை தூர தூக்கி வீசுவதற்கு ஆண்டவரத்தில் பலன் கேளுங்க. தெலீலாளுடைய மடியில் சிம்சோன் தலை வைத்து தன்னுடைய ரகசியத்தை அவள் கேட்பதற்கு அவளை அவ்வளவு தூரம் அவனை நிர்பந்தம் பண்ணும்போது கண் சொருகி போன ஒரு மனுஷனா மாறி போயிட்டான். திரும்ப திரும்ப அவ கேட்டு அவனுடைய இருதயத்தில் உள்ளது எல்லாத்தையும் அவன்கிட்ட இருந்து வாங்கின பிறகு திரும்பவும் நான் எழும்புவேன்னு எழுந்தி பார்த்தா அவனால் எழும்ப முடியல. அவனுக்குள் இருந்த ஆவியானவர் அவனுடைய போனதை அவன் உணராதிருந்தான். இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த நிலைமை வரக்கூடாது. உங்கள் நிலைமையை இன்றைக்கு ஆண்டவர் உணர்த்துவாரான, ஆண்டவரை நான் உணர்றேன்ப்பா, என் நிலைமை எனக்கு தெரியுது, எந்த இடத்துல சிக்கி இருக்கேங்கிறது எனக்கு தெரியுது, இதுலேருந்து விடுதலை பெறுவதற்காக நான் விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரத்தில் கேளுங்க. 4வது R பார்த்தீங்கன்னா, 2வது R பார்த்தீங்கன்னா repented for his sin அப்படின்னு போட்டிருக்குது. தான் செய்த பாவத்தை குறித்து வருந்த ஆரம்பித்தான். உங்களுக்குள்ள அந்த உணர்வு ஆண்டவர் இன்னைக்கு தருவாரானா? இப்போவே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மனம் திரும்புகிற எந்த ஒரு நபரையும் அவர் புறம்பே தள்ளாத ஒரு ஆண்டவர். சிலுவையில் அந்த கடைசி நேரத்தில் கூட நாமோ நியாயப்படி இந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறதுனால தண்டிக்கப்படுறோம், அவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கலையேன்னு சொன்ன அந்த கள்ளனை பார்த்து இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பேன்னார். உங்களுடைய நிலைமை நீங்கள் கொஞ்சம் உணருங்க, அதை ரிப்பன் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா, நான் பாவம் செஞ்சது உண்மை. 3வது R சொல்லுது ரிட்டர்ன் டு ஹிஸ் ஃபாதர். திரும்ப வேண்டியது அங்கே. யூதாஸும் மனம் திரும்பினான். யூதாஸுக்குள்ளேயும் ஒரு பெரிய அழுத்தம் வந்துச்சு. குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனேன்னு சொல்லி ஒரு உணர்வு யூதாஸுக்குள்ளேயும் வந்துச்சு. ஆனால் அவன் திரும்பினது எங்கே? தவறான திசையை நோக்கி திரும்பிட்டான். அந்த காசெல்லாம் கொண்டு போய் ஆலயத்தில் எரிஞ்சான். யார்கிட்ட ஒப்புரவாகி இருக்கணுமோ அவர்கிட்ட போய் ஒப்புரவாகலை. சபிக்கவும் சத்தியம் பண்ண பேதுரு ஆண்டவருக்கு நேராக திரும்பினான். ஆனால் யூதாஸ் ஆண்டவருக்கு நேராக திரும்பலை. 3வது R ரொம்ப முக்கியமானது, ரிட்டர்ன் டு ஹிஸ் ஃபாதர். அப்பா இடத்துல திரும்புறதுக்கு தீர்மானித்தான். இன்னைக்கு நீங்கள் திரும்ப வேண்டியது அவரிடத்துல தான். காரணம், அவரே தயவு பெருத்தவரும் உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கான ஒரு அதிகாரம் உள்ள ஒரு ஆண்டவர். அவரிடத்துல நம்ம திரும்புவோம். 4வது R ரெஸ்டோ பை ஹிஸ் ஃபாதர். அதனால் தந்தையால் அவன் மீட்டெடுக்கப்பட்டான், தந்தையால் அவன் ஆற்றப்பட்டான், தந்தையால் அவனுடைய காரியத்தினால அவனை தந்தை புறக்கணையாதபடி அவனை உற்சாகப்படுத்தி அவனை அரவணைச்சு அவனை உற்சாகப்படுத்தினார். இன்றைக்கி நீங்கள் இதை செய்ய முடியுமா? தம்பி தங்கச்சி உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் ஆசையோடு கூட உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த 4 R
அடுத்தது போடுங்கம்மா. இந்த 4, 6 நீங்கள் உணர்ந்த பிறகு, ஆண்டவரே நானும் இதை ரிமெம்பர் பண்ணுறேன்ப்பா, நானும் என்னுடைய பாவத்துக்காக ரிப்பன் பண்ணுறேன், நானும் உம்மிடத்தில் திரும்பி வர்றேன், நானும் என்னை ரெஸ்டோர் பண்ணி கொள்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கொடுங்க. அப்படி செய்யும்போது தந்தை செய்த காரியத்தை இந்த பகுதியில் வாசிக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. பார்த்துக்கங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து உணர்ந்து திரும்பி வருகிற எந்த ஒரு தனி மனுஷனையும் ஆண்டவர் விட்டு விடுகிற ஆண்டவர் கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா 20 வசனத்தில் போட்டிருக்குது, அதை கண்டார், அவன் திரும்பி வர்றதை அவர் பார்த்துட்டார். பார்த்த உடனே வரட்டும் ரஸ்கல் என்னோட என்னெல்லாம் பேசிட்டு போனான், என்னெல்லாம் பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்லி எந்த விதத்திலையும் அவனுக்கு நெகட்டிவாக ஆண்டவர் அவனை பற்றி பேசாதபடி அவனுடைய திரும்புதலை கண்டு இரக்கம் கொண்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இப்படி மனம் திரும்பி வந்த இந்த மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய காரியத்தை கண்ட ஆண்டவர் இரக்கம் கொண்டார். இரக்கம் கொண்டது மாத்திரம் இல்லை, அப்படியே அவர் இருந்திருக்கலாம், சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு அந்த இடத்துல நின்றுக்கலாம். அவருடைய வயது, அவருக்கு இருந்த மற்ற எல்லா விதமான தகுதி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடினார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அதில் ரொம்ப அழகாக அதை நான் அதில் போட்டிருக்கிறேன். மொத்த வேதத்திலையும் தெய்வம் வழி தவறி போன ஒரு மனுஷனுக்கு திரும்பி வரும்போது அதை காத்திருந்து ஏற்றுக்கொள்ளலையா, அவனை நோக்கி ஓடி வர்றார். இன்றைக்கும் உங்களை நோக்கி ஓடி, மகனே மகளே நீ வரமாட்டியான்னு சொல்லி கேட்குறார். கோரியோகிராஃபியில் அந்த பிசாசு வந்து அவங்கள அலக்கழித்து கொண்டு போகணும்னு சொல்லும்போது ஆண்டவர் எவ்வளோ அங்கலாய்க்கிறார் இல்லை. காலையிலேயும் நீங்கள் அங்கே அந்த கோரியோகிராஃபி பார்க்கும்போது அதை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் உங்கள் மத்தியில் அப்படி ஆவலோடு கூட உங்களை தேடி ஓடி வருகிற ஒரு ஆண்டவர். அவர் யாரையும் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்கிறார். அவனை முத்தமிட்டார்னு சொல்லி போட்டுட்டா. அதில் ரொம்ப அழகாக போட்டிருக்குது, அவனுடைய மன வேதனையை திரும்பி புலம்பி காரியத்தை சொல்கிற அளவுக்கு அவர் அந்த காரியத்தை நீட்டிக்க விடலை. போதும்பா அப்படின்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லைட் போடுங்க. அந்த இதில் ரொம்ப அழகாக இருக்குது. அவனிடத்தில் என்ன பண்ணாருன்னு சொல்லி போட்டிருக்குது, சிறந்த வஸ்திரத்தை எடுத்து அவனுடைய உடம்புல போடுறதுக்கு சொல்கிறார். மோதிரத்தை கொண்டு வந்து போடுங்கிறாரு, பாதரட்சியை கொண்டு வந்து மாட்டுங்கிறாரு, பெரிய விருந்து பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாத்தையும் ஒரு சிம்பாலிக்கை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த அசுத்தத்தை மாற்றி ரட்சிப்புங்கிற அலங்காரத்தை கொடுக்கறதுக்கு அதை செய்ய ஆரம்பிக்கிறார். உங்களை அழகுபடுத்தி பார்க்கறதுக்கு ஆசைப்படுறார். என் பிள்ளைன்னு சொல்றதுக்கு ஆசைப்படுறார். இவன் என்னுடைய மகன் சொல்றதுக்கு, மகள் சொல்றதுக்கு அவ்வளவு ஆசையோடு கூட உங்களை அவர் தேடி ஓடி வர்றார். மோதிரத்தை போட்டு அழகுபடுத்துறார். ஏன்? முத்திர மோதிரமாக உன்னை மாற்றுவேன்னு சொன்னாரே, அதை செய்கிறதுக்காக அதை பார்க்குறார். பாதரட்சத்தை காலில் போடுறதுக்கான காரணம் என்ன? இதை நீ போய் சொல்லணும்ப்பா. இப்படி மன்னிப்பதற்கு தயபெருத்திருக்கிற ஒரு தகப்பன் இன்னைக்கு இருக்கிறார். என்னை ஏற்றுக்கொண்டார். நான் இவ்வளோ துரோகியாக இருந்தேன், இவ்வளோ அசுத்தமாக இருந்தேன், இவ்வளோ தூரம் அவரை விட்டு தூரம் போய் நான் வாழ்ந்தேன், என்னையே ஏற்றுக்கொண்டாரு, நீங்கள் வாங்கன்னு சொல்லி உங்களை அழைக்கிறதுக்காக இந்த பாதரட்சியை மாட்டி விடுறார். நீ போய் சொல்லுப்பா, ஆயத்தம்ங்கிற அந்த பாஜரத்தை போய் காலில் போட்டுட்டு போய் நீ சொல்லு அப்படிங்கிறார். பெரிய விருந்து நான் பண்ண போகிறேன். எதுக்கு? நீடித்த நாளாக என்னுடைய வீட்டில் நீ வந்து இருக்கணுங்கிறதுக்காக இந்த விருந்து செய்ய போகிறேன். வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். அடுத்த ஸ்லைடு போட்டுறீங்களா? ரொம்ப அழகாக ஒரு வசனம் அங்கே இருக்குல்ல, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறத பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரே பாவி, தம்பி தங்கச்சிங்க உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரே ஒரு விசை, இந்த ஒரே ஒரு நேரம் ஆண்டவருடைய தொடுதலை, ஆண்டவரே எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களான்னா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம், உங்களுடைய குடும்பத்தில் மிகுந்த சந்தோஷம், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆனந்தம். இழந்து போன மகன், வாழ்க்கையை தொலைத்து போட்ட ஒரு மகன், எல்லாவற்றுக்கும் வேண்டான்னு சொல்லி ஓடி போன ஒரு மகன் இன்றைக்கு திரும்பவுமாய் கண்டெடுக்கப்பட்டான்ங்கிற ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் தர முடியும். அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை இருக்குது. இதை இன்னைக்கே செய்யுங்க, இதை டிலே பண்ணாதீங்க, போஸ்ட்போன் பண்ணாதீங்க. டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்ஒபீடியன்ஸ்ன்னு சொல்லி தேவனுடைய மனுஷன் சொல்கிறார். டிலேட் ஒபீடியன்ஸ், ஒருவேளை இன்னொரு முறை பார்த்துக்கலாம், அடுத்தபடி ஒரு கூட்டத்தில் நான் மனம் திரும்பிக்கிறேன், எனக்கு இப்போ தான் இருக்கிற ஒரு வாய்ப்பான நாள், இதை நான் இப்படி வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறேன்னு சொல்கிற தம்பி தங்கச்சி, எவ்வளோ நாள் நம்மளுடைய நாள் இருக்குன்னு சொல்லி தெரியாது. எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியாது. சனப்பொழுதில் நம்மளுடைய ஜீவன் நம்மை விட்டு போகிறதுக்கு ஒரு நொடி பொழுதில் எல்லாம் நடந்து போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேமே, இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப முடியுமா?
இந்த ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்ள முடியுமா? அங்கே உட்கார்ந்துருக்கிற தம்பி தங்கச்சி துக்கத்தோடு போன அந்த வாலிபனை போல நீங்கள் மாறக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஆசையாக தேடி வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர் கொடுக்கணும்னு சொல்லி தேடி வந்திருக்கிறார். அடுத்த ஸ்லைடில் ஒரு சின்ன இது உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். இந்த பாட்டினுடைய காரியத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்லிடுறேன் முதல்ல, அதுக்கு பிறகு அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். சார்லட் எலியட்டுங்கிற ஒரு சகோதரி தன்னுடைய 30 வயசு வரைக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான். ஆண்டவரை பற்றி அவளுக்கு கவலை இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டா. அவள் மனம் போன போக்கில் அவள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு 30 வயசில் அவளுக்கு ஒரு இனம் புரியாத வியாதி அவளுடைய உடம்பில் வருது. அதனுடைய விளைவு படுத்த படுக்கையாக மாறிடுறான். படுத்த படுக்கையாக ஒரு நாள் 2 நாள் இல்லை, 50 ஆண்டுகளுக்கு மேலே படுத்த படுக்கை ஆயிட்டான். அவளால் எந்திரிச்சோ நடந்தோ ஓடியோ எதையும் செய்ய முடியாத ஒரு நபர் ஆயிட்டான். வாழ்க்கையின் விரக்திக்கே போயிட்டான். போதும், இனிமேல் எனக்கு வாழ்க்கை இந்த வேண்டாம், இந்த கடவுள் எனக்கு வேண்டாம், எனக்கு இது எதுவுமே தேவையில்லை, என்னுடைய வாழ்க்கையை இவர் தானே அழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி மற்றவங்களை குறை சொல்ல ஆரம்பித்தா. அந்த இளைய மகன் மனம் திருமணம் அவன் செஞ்ச காரியம், இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி உணர்ந்தான். ஆனால் இவன் மற்றவங்களை காரியம் சொல்ல ஆரம்பித்தா, மற்றவங்க மேலே பழியை போட ஆரம்பித்தா. மற்றவங்க தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இப்படிப்பட்ட ஒரு நரகத்தினுடைய காரியத்தை அனுபவிப்பதற்கு அதுதான் அவங்க தான் காரணம், எங்கள் அப்பா காரணம், எல்லாரும் என்னை சேர்ந்து என்ன இது பண்ணிட்டாங்க, இந்த கடவுளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவள் தூரம் போனவன் அப்புறம் இருந்தான். அந்த சமயத்தில் அந்த குடும்பத்தில் இருந்த அவங்க அப்பா தன்னுடைய உறவினராக இருந்த டாக்டர் சீசர் மலான்கிற ஒரு போதகர்கிட்ட அவளுக்கு கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு விட்டாங்க. அவர் வந்தார், அவளிடத்துல பேசினார். பயங்கர ஆர்கியூ பண்ணான். கடவுள் வேண்டாம், இந்த கடவுள் கிடையாது, இவர் என்னுடைய வாழ்க்கையை அழிச்சு போட்டுட்டார், என்னுடைய வாழ்க்கையினுடைய இன்பத்தெல்லாம் அவர் அழிச்சிட்டார், இந்த கடவுள் எனக்கு வேண்டான்னு சொல்லி ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டேன் நான், என்னை அப்படியே என்னை விட்டுருங்க, எனக்கு இந்த கடவுள் வேண்டாம் அப்படின்னார். அவர் திரும்ப 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 பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பிச்சனுடைய விளைவு அவளுக்குள்ள ஒரு உடைவு வர ஆரம்பிச்சது. ஒன்று சொன்னால், இந்த கடவுளை நான் ஏற்றுக்கொள்ளணுன்னா என்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நான் சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னா. அந்த சீசர் மலான் அந்த போதகர் சொன்னார், நீ சரி பண்ணிட்டு வரணுங்கிறத அவர் விரும்பலம்மா, நீ இருக்கிற வண்ணமா வா, நீ இருக்கிற வண்ணமா வா, நீ இருக்கிற வண்ணமா வா, ஜஸ்ட் ஆஸ் ஐ ஆம், இருக்கிற மாதிரியே வா அப்படின்னு சொல்லிட்டு போனார். அந்த வார்த்தை அவளோடு கூட பேச ஆரம்பிச்சது. அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா? அதனுடைய விளைவு ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா. அவள் எழுதின பாடல் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய திருச்சபைகளிலேயும் எல்லா இடங்களிலும் பாடப்படுகிற ஒரு அருமையான ஒரு பாடல். நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் எனக்கு செஞ்சினீங்கப்பா, வான்னு சொல்லி என்னை அழைச்சிங்க, என் மீட்பரே நான் வந்தேன். அந்த வீடியோ பாருங்கள். டாக்டர் பில்லி கிரஹாம் அவருடைய குரூசைடில் இந்த பாடலை பாடாத நாட்களே கிடையாது. அவர் பாடின ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான மனிதர்கள் வந்து அதில் பாருங்க, எத்தனை பேர் திரளாக வந்து ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கறத நீங்க பார்க்குறீங்க. இன்றைக்கும் அந்த சத்தம் இருக்கிற வண்ணமா வா எலியட், நீ இருக்கிற வண்ணமா வா, இந்த ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாருன்னு சொல்றாரு. கண்களை மூடி நம்ம பாட போறோம் இதே பாடலை.